நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றது தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய போராட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்குறார், 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே விருச்சிகம் அப்படின்றதுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் உள்ளவங்க எது எடுத்தாலுமே பல பிளான்ஸோட தான் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குவாங்க. அதனால தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டிங் பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க. அந்த கஷ்டப்பட்டு அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ், அதுதான் அவங்களுடைய பெரிய மெச்சூரிட்டி அப்படின்றதும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் மேலும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அது ஆதாயம் மிக்க அலைச்சலாகவே இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிறைய கருத்து போராட்டங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, லிவ்இன்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்பவே இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத கருத்து போராட்டங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போகிறதோ, இப்போ நடக்கிற நிகழ்வுகளை வச்சு மனசுக்குள்ளே ஒரு முடிவெடுக்கிறதோ வேண்டாம்ன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப்போட எந்த ஒரு விஷயம் பண்ணினாலுமே இப்போ அவங்களுக்கு தெளிவாக புரிய வைங்க. எதிர்பார்க்காம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயங்கள். மேலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஃபைனல் எண்டு லாபம் 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 தான்றதுனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒன்றும் இல்லை. அண்ட் மேலும் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே செகண்ட் ஹாஃபில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல எதை நீங்கள் பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்கனைசிங் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது, அது ஃபேவரபுளாக இருக்கான்னு எப்பயுமே சுய ஜாதகம் அப்படின்றது தான் 60-70 மார்க். கோச்சாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அது 30-40 மார்க்கு தான். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர். ஹனுமனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி இரும்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நீங்கள் சாப்பிடுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் ஸ்லிப்பாகிறதுக்கோ, நரம்பு எலும்பு பாதிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளைய பிரச்சனை அப்படின்னாலே தட் இஸ் கால் சனி பகவான் தான். ஸோ அவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது திடீர்னு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் செலவுகள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதீதமாக இருக்குது. ஸோ அந்த செலவுன்றது வரும்போது ஆரோக்கிய செலவுனா பண்ணித்தான் ஆகணும். பட் மற்ற செலவுகள் தேவையா, இப்போ பண்ணுறது யூஸ்ஃபுல்லா அப்படின்றது நீங்கள் யோசிச்சுட்டு உங்கள் குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இது கூட முடியாதான்னு சொல்லி உங்ககிட்ட கோச்சிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எது எடுத்தாலும் அலைச்சல் அப்படின்றது உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் எல்லாம் நீங்கள் சூப்பராக கட்டி முடிக்க முடியும். உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 6ஆம் அதிபதியும் அவராகவே இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நிறைய போட்டி பொறாமன்னு சொல்லி உங்களை ஏதாவது வீழ்த்தணும்னு வந்தவங்க கூட இப்போ தவிடுபடி ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஓடியே போய் அதை மறந்தே போய் விட்டா போதுண்டாப்பான்னு போகக்கூடிய அமைப்பில் தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கவர்மெண்ட் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தோடு செய்யணும். யோசிச்சு நிதானத்தோட எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலுமே சம்திங் சூப்பர். தூக்கத்தை தயவு செஞ்சு தொலைச்சிட வேண்டாம். அண்ட் யாருக்கெல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கோ அந்த கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புரியாமல் தவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் பயம் ஏற்படும். என்னமோ படப்படந்த ஹார்ட் அட்டாக்கோ அப்படின்ற மாதிரி பயம் ஏற்படும். ஸோ ஒரு செக்கப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பெருசாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை அப்படின்றதும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்து பேசி நீங்கள் பேசினீங்கன்னா அனைத்து விஷயத்துக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அண்ட் மேலும் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தோட கணவன் மனைவி ப்ளஸ் குழந்தைகள் இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி, அதாவது இங்கே நோட் பண்ணிக்கோங்க, கணவன் மனைவியோடு சேர்ந்து குழந்தைகளாக அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைச்சி அதன் மூலியமாகவே உங்களுடைய உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலியமாகவே பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் சாதிக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.